குழந்தை என்று நினைத்தேன் உன் வருகையினால் வயதடைந்தேன் இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு ஆரிரரோ இவர் யாரெவரோ நான் வந்தது கூட தெரியாம என் மாமாவ இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாளே. என் அபி மாமா எனக்கு மட்டும்தான், எந்த நாய்க்கு என் மாமாவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏய் ஐயோ, சாக்கு அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. கட்டி மட்டும்தான் பிடிச்சாளா இல்ல கிசு கிசு ஏதாவது? கடவுளே, அப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது. ஏய், நான் வந்தது கூட தெரியாம ஏன் மாமன என் கொண்டு முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கியோ? ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? ஒருத்தங்களோட ரூம்க்கு வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட இல்ல, முட்டாள். ஓஹோ மாமா, நான் எதுக்கு வந்து எப்படி வந்தேங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி யோசிச்சுக்கிடலாம். இப்போ இந்த ரூம்குள்ள ரெண்டு பேரும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புரியல? ரெண்டு பேரும் அங்க எதை நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். இவளை இந்த மிடில் கிளாஸ் பொண்ணை போய் கொட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. ஏய், யாருக்கு யாருடி மாமா? நான் இந்த கம்பெனியோட எம்டி. மரியாதையோ சார்னு கூப்பிடு. இந்த மாமா கீமான்னு கூப்பிட்ட பல்லெல்லாம் கொளத்திடுவேன். இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் கிட்ட மட்டும்தான் இந்த கோவம் எல்லாம், அவகிட்ட மட்டும் பல்ல ஈனி இழிச்சிட்டு நிக்கிறது. ஓகே சார், ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏய், என் ரூம்ல என்ன நடக்குன்னு நான் எதுக்குடி உன்கிட்ட சொல்லணும்? என்னோட கேபினுக்கு என் பெர்மிஷன் வாங்காம வந்ததே தப்பு. இதுல என்னையே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கியோ? ஐ சே கெட் அவுட். சார், ஏய், கெட் அவுட் டி, வெளியில போன்னு சொல்றேன். எப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். அவகிட்ட மட்டும் இவ்வளவு நேரம் கட்டி பிடிச்சிட்டு நின்னான். சின்ன சின்ன பார்த்ததும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். அவ அவ அப்படியே பார்த்துட்டு நிக்கிறான். பாடி உனக்கு இருக்கு. இவன் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறா. ஏய் அடியே ராட்சசி, என்ன என்னவா இவ்வளவு நேரம் ஒருத்திக்கிட்ட அந்த கத்து கத்திருக்கேன், நீ கூலா என்னன்னு கேக்குற? எங்க கனவுலையா இருந்த? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வெளிய போ. ஏ ஹிட்லர், நீ சொல்லிதான் வெளியில போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அவளை மிரட்டின மாதிரி என்னையும் மிரட்டலான்னு பாக்காத, அதுக்கு நான் ஆள் இல்ல. இந்த ஷாலினி உனக்கெல்லாம் பயப்பட மாட்டா. அதான் இவ்வளவு நேரம் மேடம் ஃப்ரீஸ் பொசிஷன்லயே நின்னீங்களோ? ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். போடி பிசாசு ராட்சசி பஜ்ஜாரி. டேய் வேணா, நான் நல்ல மூட்ல இருக்கேன், பேசாம போயிரு. ஏய், என்னடி என் மேல வேணும்னே விழுந்து என்ன அப்படியே மடக்கிடலான்னு பாக்குறியா? இவர் பெரிய அழகேன், இவரை நாங்க மடக்கி போட பாக்குறோம். மூஞ்சிய பாரு. ஏய், நடிக்காதடி. எனக்கு இந்த பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க அழகா எங்க கிட்ட காமிச்சு பணத்துக்கும் சொத்துக்கும் காதலிக்கிற மாதிரி நடிச்சு கடைசியில குளத்தி விட்டுட்டு போகணும், அதானே? அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவனை விட பெஸ்டா இன்னொருத்தனை சூஸ் பண்ணிப்பீங்க. இல்ல, நீயும் பொண்ணு தானே, நீயும் அப்படிதான் இருப்ப. சும்மா தானே என்னோட கேபினுக்கு வந்த, அப்படியே என் மேல தவறி விழுற மாதிரி விழுந்து அப்படியே நம்ம மயக்கிடலான்னு தானே பார்த்த. ஓ, சாருக்கு அப்படி வேற ஒரு ஆசை இருக்கா? ஓ, மூஞ்சிய பார்த்தா எவ்வளவுமே லவ் பண்ண மாட்டா. இந்த மரத்துல எல்லாம் தொங்கிட்டு இருக்க மாதிரி குத்தாலத்துல அது மாதிரி இருக்கு உன் மூஞ்சி. நீ காலையில ஆபீஸ்க்கு கிளம்பி வரும்போது இந்த கண்ணாடி எல்லாம் பாக்குறது இல்லல? இவர் பெரிய மைசூர் மகாராஜா, இவரை நாங்க அப்படியே வளைச்சு போட்டுட்டாலும் போயா, வெளியில யாராவது கேட்டுட்டு இருந்தா சிரிக்க போறாங்க. ஓடி சி, என் மேல வேற விழுந்து தொலைச்சிட்ட. என் மேல நீ பொட்ட இடம்லாம் டெட்டால் ஊத்தி தான் வாஷ் பண்ணணும். என்ன சொன்னா ஹிட்லர்? நான் விழுந்த இடத்துல டெட்டால் ஊத்தி கழுவ போறியா? ஓ மூஞ்சி, உன் கைப்பட்ட இடம்லாம் நான் தாண்டா டெட்டால் ஊத்தி கழுவணும், போடா. ஹேய், தள்ளி போனா தள்ளி போ. எதுக்கு என் முன்னாடி வந்து இப்படி நின்னுட்டு இருக்க? திமுருடி, கொஞ்சம் அழகா இருக்குல்ல, அதான் திமுரு. உடம்பு ஃபுல்லா திமுரு. கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே அழகா இருக்காளோ. பாலம் கத்தலை இப்படி மேல வந்து விழுந்து ஷிட், மைண்டே சரியில்லை.
வேலையே ஓடாது இவள. என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை. ஹலோ, எதுக்கு இப்படி நந்தி மாதிரி வழியில உட்கார்ந்துட்டு இருக்க? அவளும் அவ ட்ரெஸ்ஸும். ஏம்மா, இவ்வளவு ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல போடுற ட்ரெஸ்ஸா இது? கைய தூக்குனா அங்க தெரியுது, காலை தூக்குனா இங்க தெரியுது. சை, என்ன திமுறா? ஆமா, திமுறதான். அது கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. ஹே, உன் பஞ்ச பாட்டெல்லாம் போடுறதுக்கு நான் இங்க இருக்கல. என் மாமனை எதுக்கடி கட்டி பிடிச்ச? உனக்கு கட்டி பிடிச்சி எல்லாம் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கல. என்னோட என்னோட அபிதான் கிடைச்சானா? நல்ல அழகா சில மாதிரி தான் இருக்க. உனக்கு ஊர்ல வேற ஹோம்பளையா கிடைக்கல. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? மாமாவா? ஹோ மாமாவ நான் எப்பண்டி கட்டி பிடிச்சேன்? என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஹீ நடிக்கிறியாக்கும்? அடியே, நீ என்ன லூசாடி? நீ ஏன் வந்த? ஹே, மாமாவை ஏன் கட்டி பிடிச்சான்னு கேக்குற? போய் வேலையை பாரு. பைத்தியக்காரி, யாரடி லூசு? நானா லூசு? என் அபி மாமா பின்னாடி இனிமே நீ போறத நான் பார்த்தேன். அவர் கேபின்க்கு அப்படி பூனை மாதிரி போறது, அப்படியே அவன் அழகான இடுப்பு கிடுப்பெல்லாம் காட்டி அவரை மயக்கிறது, அப்படியே கட்டி பிடிக்கிறது, கீழே விழுறது, புரள்றது, இதெல்லாம் இனிமே பார்த்தேன். என்ன நீ வேற ஒரு ரூபத்துல பாப்ப. சரி துமண்ட, இந்த ரூபத்திலே உன்னை பார்க்க முடியல. இதுல இன்னொரு ரூபம் வேறயா? ஹோ மாமா, உனக்கு மட்டும்தான் வேணும்னா நீ பின்னால போய் லவ் பண்ணு. என்கிட்ட வந்து எதுக்கடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அந்த ஹிட்லர்லாம் எனக்கு தேவையே இல்லை. சாடிக்கேத்த மூடியதான் நீனும் சூஸ் பண்ணிருக்க. போ போ போ, அந்த அபி அங்கதான் இருப்பான். போய் உன் மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு. என்னடி நாக்கு ஓவரா நீளுது? நீ இந்த கம்பெனிக்கு நேத்து வந்தவ, ஆனா நான் எத்தனை வருஷம் அங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமாடி? ஒன்ன மாதிரி சோத்துக்கே வழி இல்லாத பொண்ணுங்கெல்லாம் இந்த கம்பெனிக்கு எதுக்கு வேலைக்கு வரீங்கன்னு தெரியும்டி. ஒரு பணக்கார பையனை பார்த்து அப்படியே வளைச்சு போட தானே? சி, இந்த பொழப்புக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுங்கடி. எதுக்கடி இப்படி அரைஞ்ச? ஏய், என்னடி சொன்ன? பணத்துக்காக அலையிறோமா? அது ஒன்ன மாதிரிப்பட்ட பொண்ணுங்கடி. இன்னொரு தடவை மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுன, இந்த மாதிரி அரையும் குறையமா ட்ரெஸ் பண்ணிட்டு செப்பனை வளைச்சு போடலான்னு சுத்திட்டு இருக்கிறது நீ, நான் இல்ல. என் அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணுங்கிற ஒரே ரீசன்னாலதான் நான் வேலைக்கே வரேன். இனிமே ஏதாவது தப்பா பேசுன கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுருவேன். அது மட்டும் இல்ல, இனிமே அந்த ஹிட்லரை பத்தி ஏதாவது என்கிட்ட பேசுனா நடக்கிறதே வேற. என்ன, உன்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் லூஸ் இல்லடி. ஒரு பயந்தாங்கொள்ளியும் இல்ல, பதிலுக்கு பதில் கொடுப்பேன். நான் ஷாலினி. ஏய், இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, இனிமே இந்த கம்பெனில ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ வம்பிழுக்கிறத பார்த்தேன், அப்புறம் அறையோட விட மாட்டேன், பாத்துக்கோ. இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? லா 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 லா. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். டேய் மதின் மாட, உனக்கு என்ன பார்த்தா என்னடா தோணுது? எதுக்கு இப்படி பாடிட்டு இருக்க? நானே கடுப்புல இருக்கேன், பேசாம ஓடி போயிரு. ஏன் வாய்? நான் பாட்டு படிப்பேன், கவிதை சொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நீ வேணும்னு தான் பாடின. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு கிண்டல் பண்ற. ஹே இல்ல, நான் எதுக்கு உன்னை கிண்டல் பண்ணணும்? ஒன்ன போடா. அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ எங்க பர்ச்சேஸ் பண்ற? ரொம்பவும் அழகா இருக்கு. ஆனா என்ன, நாய் ஏதாவது பார்த்துச்சுன்னு வை, இருக்க ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிட்டு போயிடும். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? ஷோ இடியட். இடியாப்பமா? அதெல்லாம் இங்க கிடைக்காதே. ஏங்க, என்ன என்னங்க, நான் என்ன சொன்னேன்? நீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. என்ன சொன்ன? எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போடுமோ? பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போனா என்ன தப்பு? என்னையா இது விசேஷமா இருக்கு? எல்லா வீட்லயும் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு தானே போறவ. நீங்க மட்டும் எப்படி பேசிட்டு கிடக்குறிய?
ஆமா தாயே, உன்கிட்ட இருந்து வம்பளுக்கு எனக்கு நேரம் கிடையாது. வெளியில நிறைய வேலை கிடக்கு. தயவு செஞ்சு என்ன போடு. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்ச நேரம் இருங்களாம். எதா இருந்தாலும் நான் வந்த பிறகு பேசிக்க பார்வதி. இப்ப வெளியில போயிட்டு இருக்கும்போது நிக்க சொல்லாத ஆளுவல. இது நல்ல பழக்கமா? நேருங்க, கேளுங்களாம். வேண்டான்னு சொன்னா கேக்கையா பூரா சொல்லு. என்ன சொல்லணும்? அது நம்ம அனுவை பத்தி தாங்க பேசணும். அனுக்கும் கல்யாண வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. எப்படியே நீ மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதானே? வெளியில ஏன் பார்க்கணும்? நம்ம அபி இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் எவ்வளவு அழகா இருக்கு கண்டியலா. வெளியில போகும்போது அவ்வளவு அழகா இருக்கு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோமாங்க. என்ன பார்வதி உனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு? இதுக்கு முந்தையே நான் உன்கிட்ட சொல்லியாச்சு. அபிக்கு அணுக மேல சுத்தமா ஐடியா கிடையாது. இந்த கதையை மட்டும் அவன்கிட்ட போய் சொன்னோம், என்ன தொலைச்சியே விடுவான். இதுல ஜோடி பொறுத்த வேற அருமையா இருக்குன்னு சொல்லுவா நீ. நேருங்க, அப்படி என்னதுன்னா தப்பா சொல்லிவிட்டேன். அனுக்கும் அபிக்கும் பொருத்தம் அப்படி என்ன குறை? ரெண்டு பேரும் அழகா தான் இருக்காவ. அவ அழகா சொல்லே வேணாம். அறிவுக்கும் குறவு கிடையாது. வசதியில மட்டும் நம்மளோட குறைஞ்சவளா? என் அண்ணனுக்கு ஒரே பொண்ணு. எல்லா சொத்தம் அவளுக்கு தான். இல்லடி பார்வதி, அணுவோன்னு நான் குறை சொல்லல. அழகு, அறிவு, வசதின்னு எல்லாமே இருக்கதான் செய்வு. ஆனா அவ குணம் நம்ம அபிக்கு பொருத்தமா இருக்காது. அது மட்டும் இல்லாம அபிக்கு ரொம்ப அவனை பொறுமையா பாத்துக்கிட்ட பொண்ணதான் பார்க்கணும். அப்படி ஒரு பொண்ணை பார்த்துதான் அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதோட கடைசியா இருக்கட்டு இந்த கதையை பத்தி பேசுது. சினிமா வெளியில அங்கன போகும்போது கூப்பிட்டு வச்சு வம்பிழுத்துட்டு இருக்காத. போய் கறியும் சோறையும் பொங்கி உள்ள வேலையில் உழப்பாரு. சரி சரி, அப்போ அனு அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா? பாக்குறேன். எவளே அந்த வீட்டுக்கு நான் வர விடவே மாட்டேன். அந்த அரக்கனுக்கு அனுதான் சரிப்பட்டு வருவா. இந்த வீட்டை நான் ராணி மாதிரி ஆளணும்னா இந்த வீட்டுக்கு அனுதான் வரணும். உங்க பிளான சுக்கு நூறா தவுத்தி எரியல. இந்த பார்வதி ரெட்ட கொம்பை எடுத்துட்டு ஒத்த கொம்பை கட்டிக்கிறேன். யோ, ஆட்டோவை இடிச்சிட்டு என்னமா திமிரா நின்னுட்டு இருக்க? டேய், எதுக்கு இப்படி போய் பேசிட்டு இருக்க? நீதான் வேணும்னே என் கார் மேல வந்து இடிச்ச. என்ன கிழவா, இடிச்சிட்டு என்கிட்ட இருந்து நியாயம் பேசிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா பணத்தை எடு. பணம் என்ன சும்மாயே வருது? தேவையில்லாம நான் இதுக்கு உனக்கு தரணும்? அதெல்லாம் தர முடியாது. நீ வேணும்னு தான் இடிச்ச. இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்க, இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்க, ஒரு பணம் தரதுக்கு இப்படி யோசிக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், எவ யாருடி நீ? உண்மையில தப்ப வச்சுட்டு அவரை கை வாங்குறியா? ஒரு பொம்பளை பிள்ளை என்கிட்டே மாதிரியா? பேசாம வேலையை பார்த்துட்டு போயிரு. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? எங்கடா சின்னல காய்வை பார்க்கலாம். ஒரு அப்பாவி கையில சிக்கினார்னா அப்படியே படுத்தி எடுத்துருவீங்கல்ல. என்னடி என்ன பண்ணுவ? அந்த கடவனை இப்போ ஒரே குத்துதான். நீ என்னதான் பண்ணுவேன்னு பாப்போமே. ஷேய், தேவையில்லாம என் மேல கை வைக்கிறல்ல. அந்த ஆளு என் ஆட்டோவை இடிச்சிட்டான். அதுக்காண்டி தானே அவன்கிட்ட பணம் கேட்டு இருந்தேன். நீ ஏண்டி என்ன அடிச்ச? ஹோ வண்டி அடிச்சாரா? எங்க உன் ஆட்டோல எந்த இடத்துல இடிச்சிருக்காருன்னு பாப்போம். காட்டு. அதை எதுக்கு நான் உனக்கு காட்டணும்? ஒழுங்கு மரியாதையா பணத்தை தர சொல்ல வாங்கிட்ட. ஹோ, பணம் வேணுமா? இன்னொன்னு தந்தா பணம் கிடைச்சிரும். என்ன வாங்கிக்கிறியா? சே, பெரிய லம்பாடி பொம்பளை போல. இவகிட்ட வந்து கிடைச்சேன் பாரு. வேணாத்த ஆயி, நான் கிளம்பிடுறேன். எங்கடா போற? பொய்யா சொல்ற பொய். இரு அவனுக்கு போலீஸ்ல மாட்டி விட்டாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாதுன்னு ஞாபகத்துல இருக்கும். எக்கோ, என்ன சொன்ன போலீஸா? அவர் என் ஆட்டோவை இடிக்கவே இல்லக்கா. நான் போயிருந்தேன், விட்டுறேன். என்னது அக்காவா? டேய், உன் மூஞ்சி இதுக்கு முன்னாடி கண்ணாடியில பாத்திருக்கியாடா? என்ன போய் அக்கான்னு கூப்பிடுறேன்? அதுவும் உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு நான் அக்காவா? ஏம்மா தாயே, ஏதோ தெரியாம சொல்லிட்டம்மா. வேணும்னா தங்கச்சின்னு சொல்லட்டா? ஹோ, தங்கச்சின்னு சொன்னா விட்டுருவேன். மாட்டேன்டா. இந்த ஷாலினி யாருன்னு காமிப்பேன். போலீஸ கூப்பிட்டே தீருவேன். அம்மாடி, போலீஸ் எல்லாம் வேண்டாமா? அவன் தான் தப்பு உணர்ந்துட்டாங்களா போட்டு. அப்படியா சொல்றீங்க அங்கிள்? ஓகே, நீங்க சொல்றதுனால விடுறேன். இல்லனா இவனா ஒண்ணுல ரெண்டு பார்க்காம விடவே மாட்டேன். சும்மா எவன் கல்யாணம் பண்ண போறானோ செத்தான். சாரோ, நான் கிளம்புறேன். பாத்துக்கிடுங்க. உங்களே பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துட போகும். அம்மாடி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரியான நேரத்துல வந்த. நீ மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்குமோ? ஆளுவெல்லாம் இல்ல.
அவன் என்ன பண்ணுவானே தெரிஞ்சிருக்காது. என்ன அங்கிள் நீங்க உங்க வயசு என்ன என் வயசு என்ன என்கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு என் அப்பா அந்த இடத்துல இருந்தா நான் காப்பாத்திருக்க மாட்டேனா? என் அப்பா மாதிரி தான் நீங்களும். தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ரொம்ப நல்லாதான் பேசுறா. ரொம்ப தைரியமான பொண்ணாவும் இருக்க. இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு இவ்வளவு தைரியம் தேவைதான். ஆமா அங்கிள், அப்பாவிய மட்டும் இருந்தாலும் வைங்க எல்லாரும் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால எப்பவுமே நம்ம அப்பாவியா இருக்கவே கூடாது. எப்பவுமே நமக்குள்ள தைரியம் இருக்கணும். ஏமாந்து போனா இந்த உலகம் நம்மள ஏமாத்திட்டே தான் இருக்கும். அதனாலதான் எப்பவுமே நான் தைரியமா தான் இருப்பேன். உன் அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கம்மா. நீ தைரியமான பொண்ணு மட்டும் இல்ல, நல்ல பொண்ணாட்டம் இருக்க. எப்பவும் நீ நல்லா இருப்ப. தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிட்டு. திரும்பவும் ஜாக்கிரதையா போங்க. எவனாவது வந்து மறுபடியும் இடிச்சிட்டு காசு கேட்டுற போறான். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ கவனமா போ. ஓகே அங்கிள், பாய். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காள, தைரியசாலியாட்டம் இருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நம்ம அபிக்கு சரிப்பட்டு வருவா. ஆனா இந்த பொண்ணை பத்தி உன்னை கேட்காம விட்டுட்டோமே. இந்த பொண்ணையும் நம்ம அபிக்கு பாத்துட்டா என்ன? என்னாச்சு இந்த சீனியருக்கு? இன்னைக்கு ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம், ஆனா கண்ணுலயே படலையே. காலேஜ்க்கு வந்திருக்க மாட்டாரா இருக்குமா? அவர் எந்த டிபார்ட்மெண்ட்? அப்புறம் அவரோட பேரு எதுவுமே தெரியாது. நான் எங்கன்னு போய் தேடுறது? எப்பவுமே இங்க தானே உட்கார்ந்துருப்பாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட காணும். சௌமி, நீ ஷாலினியோட தங்கச்சிடி. ஒரு ஐடியாவே தோணல. அவரோட நம்பர் தான் இருக்குல்ல, பேசாம கால் பண்ணி பார்த்துடலாமா? நீங்கள் அழைத்த நபர் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துள்ளார். என்னது சுவிட்ச் ஆஃபா? என்னதான் ஆச்சு அவருக்கு? சௌமி, யாரை இப்படி தேடிட்டே இருக்க? அது மட்டும் இல்லாம மூஞ்சி எதுக்கு இவ்வளவு டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். மூஞ்சி எங்க டல்லா இருக்கு? அது இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் கம்மியா போட்டனா அதான் உனக்கு அப்படி தெரியுமா இருக்கும். ஏண்டி இப்படி நடிக்கிற? ஹவு மூஞ்சிய பார்த்தா எனக்கு தெரியாது? மார்னிங் அந்த ரவுடி சொன்னதை நினைச்சிட்டே இருக்கியானே லூசு பக்கி. அதெல்லாம் உடனே மறந்துடணும். அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நம்ம நிம்மதியே போயிடும். காலேஜ்ல இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜம்தான். அதுலயும் ஒன்ன மாதிரி இப்படி டால் மாதிரி இருந்தா அடிக்கடி நடக்கும். அதே நினைச்சிட்டு இருக்காம பேசாம வீட்டுக்கு கிளம்பு. இன்னைக்கு ஃபுல்லா அவரை தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னதான் ஆச்சு எனக்கு? சௌமி, ஹோம் கிட்டதான். உனக்கு காது கேக்குதா இல்லையா? இல்ல காலேஜ்ல தங்கிட்டு நாளைக்கு போறியா? நித்யா, இல்ல நான் கிளம்புறேன், நீ போ. ஏன் கூட வராம தனியா எங்க போற? அது அந்த பக்கமா நிறைய செடி எல்லாம் இருந்துச்சு, அத அப்படி பாத்துட்டு போலாம்ல. என்ன செடி இருந்துச்சு? பூச்செடி. பூச்செடி பூச்செடியா? நான் ஏதோ வேஸ்ட் செடின்னு நினைச்சேன். நித்யா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? இந்த கண்ணை மட்டும் உருட்டாதடி, பயமா இருக்கு. கண்ணு தாண்டி என் ஃபேஸ்ல ஹைலைட்டே. அத போய் உருட்டாதன்னு சொன்னா என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை கொன்றுவாங்க பாத்துக்கோ. உனக்குமே ஃபேன்ஸா? பின்ன உன்ன மாதிரி மொட்டை மண்டை எடுத்து வச்சு ஹேர் ஸ்டைல் வச்சு கம்மல் போட்டு பொட்டு வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேன்ஸ் இருப்பாங்களோ? என்ன மாதிரி மேக்கப்பே இல்லாம ஷார்ட்டா கட் பண்ணிட்டு கார்ட்டூன்லயே வரக்கூடிய பொம்மையை போட்டாலும் ஃபேன்ஸ் வருவாங்கம்மா. சரி சரி, ஓவரா சீன் போடாத. என்னதான் உனக்கு ஃபேன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு பாரு, ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு நாங்க எவ்வளவு கியூட்டா இருக்கும். அத நினைச்சாதாண்டி சிரிப்பா இருக்கு. ஒருவேளை எடிட்டிங்ல உங்க ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் தள்ளி போச்சுனாலும் உங்க மொட்டை மண்டைய பார்த்து அப்படியே ஓடிடுவாங்க. ஏய், பல்ல காமிக்காத. அதுக்குதான் அட்மின் இருக்காங்களே, அவங்க அதெல்லாம் சரி பண்ணிப்பாங்க. யாரு? உன்னோட அட்மினா? நல்ல அட்மின். நைட்டு தூங்கி விழுந்துட்டு அப்படியே எடிட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒழுங்கா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கிறது கூட கிடையாது. போட்ட ட்ரெஸ்ஸே அடுத்த நாள் போட்டுறது. ஏய் என்னடி, என்னோட ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் அவங்கள திட்டுற? இருக்கும். என்னோட ட்ரெஸ் பாரு, மொக்கையா இருக்கு. லூசு, ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீ எல்லாம் சைடு ஹீரோயின்.
ஏய் வாய மூடி, நான் மட்டும் உனக்கு சப்போர்ட்டா இல்ல, நீ ஹீரோயினாவே இருக்க முடியாது. அங்க என்ன சத்தம்? அழகா போய் நடிச்சிட்டு வாங்கன்னு சூப்பரா மேக்கப் எல்லாம் பண்ணி அனுப்பிவிட்டா என்ன பத்தி கலாச்சிட்டு இருக்கீங்களா? சௌமி மேடம், உங்களுக்கு சீனியர் மேல க்ரஷ் இல்ல, பேசாம பிரிச்சு விட்டுருவேன். அப்புறம் நித்யா நீங்க, உங்களுக்கு ஒரு லவ் ட்ராக் ஓடுதுல, அதுவும் இல்லாம பண்ணிடுவேன். அப்புறம் சிங்கிளா தான் இருக்கணும். ஒழுங்கா நடிச்சிட்டு கிளம்புங்க. வாடி, சொன்னதை மட்டும் பேசிட்டு கிளம்புவோம். வந்துட்டா